பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். இந்த உலகத்தின் முடிவு நடக்க போவது என்ன? ஒரு சிறப்பு காணொளிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒருவேளை உங்களுடைய மனதுக்குள்ள அட போங்கப்பா, இந்த கிறிஸ்தவர்களுக்கு வேற வேலையே இல்லை, ஒன்னா இந்த உலகத்தின் முடிவு என்று சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க, பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இதைத்தானே பல ஆயிரம் வருடமா சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் இதோ இந்த உலகத்துல இருக்கிற நீங்கள் அறியாத அனைத்து மதங்களும் அனைத்து தெய்வங்களும் இந்த உலகம் எப்படி பிறந்தது, இந்த உலகம் எப்படி உருவானது என்ற ஒவ்வொரு ஸ்டோரியை வச்சிருக்கும். ஏன் மற்ற மதத்திலிருந்து அதை எடுத்து கூட தன் மதத்தின் ஸ்டோரியா, தன் கடவுளின் ஸ்டோரியா கூட அவர்கள் அதை நெரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்தினாலும் ஒரு மதத்தினாலும் இந்த உலகம் எப்பொழுது முடிவு எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, கிறிஸ்துவத்தை தவிர, வேதாகமத்தை தவிர. அதனால தான் நான் சொல்றேன், இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் என்னோட தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். உலக முடிவு, இதை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்தவ வேதாகமத்திலிருந்து தேவனுடைய ஊழியர்கள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க. அதை கேட்கும் பொழுதெல்லாம் உலகத்தின் முடிவை குறித்து நம்முடைய இருதயத்திற்குள்ள சில எண்ணங்கள் வரும். அது சில நிமிஷத்துல அது கடந்து விட்டு நாம் உலகத்திற்குள்ள வாழ, நம்முடைய வாழ்க்கையை வாழ நாம போய்விடுவோம். சில நேரத்துல அதை குறித்துதான சந்தேகம் கூட வரலாம். இந்த உலக முடிவை குறித்து எந்த ஒரு மதத்தினாலும் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல முடியல, ஒரு திட்டமான விளக்கத்தை சொல்ல முடியல. ஒரு குழந்தை பிறப்பை குறித்து அனைத்து மதங்களும் அந்த மதத்தின் கடவுள்களாலும் சொல்ல முடியுது. ஆனா ஒரு மனுஷன், அது குழந்தை வளர்ந்து ஒரு மனிதனாக மாறி வயதான காலத்துல இறந்து போவானா, வாலிபனா இருக்கும் பொழுது இறந்து போவானா, அந்த மனுஷனுடைய மரண நாள் எப்பொழுதுன்னு எந்த மதத்தாலும் எந்த கடவுளாலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இதோ இந்த உலகத்தை படைத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமத்துல ஒரு மனிதனுடைய பிறப்பையும் ஒரு மனிதனுடைய இறப்பின் நாளையும் சொல்ல முடியும் என்றால் நாம ஏன் செவி கொடுத்து கேட்கக்கூடாது? நாம ஏன் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது? இந்த உலகத்துல நம்முடைய இந்த நாளின் முடிவு வரும் என்பதை நாம் அறிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே முடியும் என்று அறிந்து கொண்டால், எந்த ஒரு மனுஷனும் நகை சேர்த்து வைக்க மாட்டான், பொன்னை பொருளை சேர்த்து வைக்க மாட்டான், மற்றவனை கொலை செய்ய மாட்டான், மற்றவனை காயப்படுத்த மாட்டான், அவமரியாதையா பேச மாட்டான், மற்றவனுடைய எளியவர்களுடைய ஏழைகளுடைய சொத்துக்களை பிடுங்கிக்க மாட்டான், தவறு செய்ய மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். இப்படி தன்னுடைய முடிவை அறிந்து கொள்கிற எந்த மனுஷனும் அவன் நீதிமானாய் வாழ முயற்சி செய்வான். இந்த கிறிஸ்தவத்தின் நோக்கமும் ஒரு முடிவு நாளை உங்களுக்கு சொல்லுவது எதற்காகனா, நீங்கள் இந்த உலகத்துல ஒரு நீதிமானாய், ஒரு நல்ல மனுஷனாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு முறை இதை குறித்து அறிந்து கொள்ள நீங்களும் நானும் எப்படி ஒரு ஆர்வத்தை காட்டுகிறோமோ அதே போல இந்த உலக முடிவை குறித்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த ஜனங்களிடத்துல சொல்ல விரும்பினார். அதை சொல்ல விரும்பும் பொழுது ஒரு முறை அவர்களை சுற்றி இருந்த, இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருந்த சீஷர்களோ மற்ற ஜனங்களோ இதை குறித்து அறிந்து கொள்ள விரும்பி அவரிடத்திலேயே போய் ஒரு காரியத்தை கேட்டாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அவர்கள் இப்படி கேட்கிறாங்க. பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, 12 சீஷர்கள் மாத்திரம் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த 12 சீஷர்களுக்குள்ள ஒரு ஆர்வம், இந்த உலகம் எப்போ முடியும்? இந்த உலகம் முடியும் நாள் உம்முடைய வருகை நாளும் ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன? அது எப்பொழுது நடக்கும்? நீங்கள் வருகிறீர், இந்த உலகம் முடியும் என்பதன் அடையாளங்களை எங்களுக்கு கற்றுக்கொடும் அப்படின்னு அவரிடத்துல, இயேசுவின் இடத்துல போய் கேட்கிறாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள நாளை நடப்பதை குறித்துதான ஒரு ஆர்வம் இல்லைன்னா நிச்சயமா இந்த காரியத்தை கேட்டிருக்க மாட்டான். ஆனா இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாளை நடப்பதை குறித்துதான ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எந்த தெய்வமும்
எந்த ஒரு மத புத்தகங்களும் அவர்களுடைய அந்த எண்ணத்திற்கான சரியான பதிலை கொடுப்பதில்லை. அனுமானமாக தவறான போலியான சில காரியங்களை, செய்திகளை புகுட்டி அவர்களை மூட நம்பிக்கைக்குள்ளேயோ முட்டாள்களாகவும் மாற்றுது. ஆனா இந்த வேதாகமம் மாத்திரம் ஒரு நாளும் உங்களுக்கு போலியான முட்டாளாய் மாற்றக்கூடிய நம்பிக்கையை கொடுப்பதில்லை. அப்போ அவர்களிடத்துல ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்றாரு. அந்த விளக்கம் 7 அடையாளங்களை உடையதா இருக்கும் சொல்றாரு. இந்த உலகம் முடியும், என்னுடைய வருகையும் இந்த 7 அடையாளங்கள் நடக்கும் பொழுது நடக்கும் சொல்றாரு. ஒவ்வொரு அடையாளமா நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. 1, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்படி இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களுக்கு இந்த ரகசியத்தை சொன்னார். அந்த சீஷர்களோ உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதாகத்தின் மூலமாக அந்த ரகசியத்தை எழுதி கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். நினைச்சு பாருங்க, அந்த 12 சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கேள்விப்பட்ட அந்த ரகசியம் நமக்கு அவர்கள் மூலமாய் கொடுக்கப்படவில்லை என்றால், நீங்களும் நானும் இன்றைக்கும் உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், உலகத்தின் முடிவில் என்னென்ன அடையாளம் நடக்கும் என்று தெரியாதவர்களா இருப்போம். இந்த 7 அடையாளங்கள் தான் இந்த உலகம் முழுவதும் நடக்கிற அடையாளமா இருக்கும். இது தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் நடக்கும். உலகம் முழுவதும் இந்த அடையாளங்கள் நிறைவேறும். இப்படி நிறைவேறும் பொழுது அந்த கடைசி நாட்களிலே மனுஷன் ஒருவனை ஒருவன் வஞ்சிக்கிறவனாயும் அன்பு இல்லாதவனாயும் துரத்துகிறவனாயும் இருப்பானாமா. குறிப்பிட்டு சொல்ல போனா ஒருவரை இன்னொருவன் காட்டி கொடுப்பானாமா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற மனுஷர்லாம் யாருன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து இங்கே பேசவே கிடையாது. கிறிஸ்தவர்களை அல்லாதவர்களை குறித்து இந்த இடத்துல பேசவில்லை. அப்படின்னா யாரை பேசுதுன்னா, இதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய அந்த மாற்றத்தை குறித்து மாத்திரம்தான் பேசுது. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு குறித்து யாருக்கும் கவலை கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும் நாள் வந்துவிட்டது. அவர்கள் பாதாளத்துக்கு செல்வது உறுதி. ஆனால் இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய சூழ்நிலை மாற்றம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஒருவரை ஒருவர் பகைப்பாங்க, ஒருவரை ஒருவர் கொலை செய்வாங்க, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க. இந்த எல்லா வஞ்சனைகளிலிருந்தும் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பவனை தேவன் ஏற்றுக்கொள்வார். அவன் தேவனிடத்தில் சேருவான். இந்த காரியங்களை நாம் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஒரு யோசனை வரலாம். அப்படின்னா நான் கிறிஸ்தவனா மாறினாதான் இந்த காரியங்களுக்குள்ள நான் அவருடைய அந்த வருகையின் நாளை அடையாளமா கண்டுபிடிச்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இன்னைக்குதான் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படுது. இதை கிறிஸ்துவர் ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நாளின் முடிவில பரலோகம் செல்ல தகுதியானவர்கள் யாருன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே பகைக்கப்பட்டு அவருடைய நாமத்தினால அடிக்கப்பட்டு அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறதுனாலேயே அநேகரால காயப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்தைக்குட்பட்டு எல்லாவற்றையும் தாங்கி அவரோடு நின்றவர்கள் மாத்திரம்தான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மற்றவர்கள் யாவரும் கைவிடப்படுவாங்க. மற்றவர்கள் யாவரும் கைவிடப்பட்டுருவாங்க. அப்போ இந்த முடிவு எப்படி இருக்கும்? முடிவு எப்படி சம்பவிக்கும்? இந்த உலகத்தின் முடிவு நடக்க போவது என்ன என்றால், இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்க போகுது. இந்த அடையாளங்களை தவிர வேறு எந்த அடையாளமும் நடக்காது. ஏனென்றால் இன்றைக்கும் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களை எதிர்க்கிற கூட்டம் அதிகமா இருந்தாலும்
இந்த உலகத்தின் முடிவு, தீர்க்க தரிசனம், வரும் காரியங்கள், நடக்கக்கூடியவைகள் அப்படின்னு வந்துட்டா இந்த உலகத்துல எந்த தெய்வத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களுடைய முதல் பார்வை கிறிஸ்தவ வேதாகமத்தின் மேலதான் இருக்கு. கிறிஸ்தவ வேதாகமத்தின் மேலதான் வருது. ஒருவேளை சீஷர்களாகிய சிஷ்யைகளாகிய உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா மத தலைவர்கள் எல்லாரும் பயன்படுத்துவது வேதாகமத்தை தான். இன்னைக்கு குறி சொல்றவன்ல இருந்து யாவருமே இந்த வேதாகமத்துல படிச்சு வேதாகமத்துல இருக்கிற மேட்டரை, தாட்டை, அந்த தீர்க்க தரிசனத்தை அவங்களுடைய மொழியில சொல்லி தன் தெய்வம் சொல்லுவதாகத்தான் சொல்றாங்க. நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க. அநேக தீர்க்க தரிசிகள், அதாவது கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். கள்ள தீர்க்க தரிசினோட கிறிஸ்தவத்திலிருந்து எழும்புபவன் நினைக்க கூடாது. இன்னைக்கும் நான்ஸ்டாடாம், வாங்கே பாபா அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த டிவி சேனல்ஸ். நம்ம மனதுல, நம்முடைய இருதயத்துல அதை பதிக்க வைக்கிறாங்க. இவங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லி. அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அவங்க செத்து போயிருக்க கூடாது. செத்து போன ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை எப்படி உண்மையாகும்? மரித்து உயிரோட எழும்பினவர் சொன்ன வார்த்தை உண்மையா இருக்குமா? நம்மள மாதிரி வாழ்ந்து மரித்து மண்ணோட மண்ணை மக்கி போனவனுடைய வார்த்தை உண்மையா இருக்குமானா மக்கி போனவனுடைய வார்த்தை உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப வாங்கே பாபாவோ நான்ஸ்டாடாமஸோ சொல்லுவது எப்படி உண்மையா இருக்கும்? அதனால தான் இந்த உலகத்துல மற்ற தெய்வங்களை வழிபடுகிற மத தலைவர்கள், மத குருக்கள், அவர்கள் ஏதாவது ஃபியூச்சரை பத்தி சொல்லணும்னா முதல்ல யாருக்குமே தெரியாம வேதாகமத்தில் இருக்கிற ரகசியத்தை படிச்சுக்கிட்டு அவங்க தெய்வங்கள் சொல்லுவதுதான் உண்மை, வழக்கம். இதுவரைக்கும் நடக்குது, இனியும் நடக்கும். ஏனென்றால் இந்த உலகம் என்பது ஒரு நாள் முடியும். இந்த உலகத்தின் முடிவு என்பது நிச்சயம். அது இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் பிரகாரமாய்த்தான் முடியும், நிறைவேறும். இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். இந்த காணொளி என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க, இந்த ஒரு உலக முடிவை குறித்து நாம் அறிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கை முடிவதை குறித்து அறிந்து கொண்டால், நம்ம எந்த மனுஷனையும் கஷ்டப்படுத்த மாட்டோம், எந்த மனுஷனையும் காயப்படுத்த மாட்டோம், எந்த மனுஷனையும் கொலை செய்ய மாட்டோம், யாருடைய சொத்தையும் திருட மாட்டோம், சேர்த்து வைத்து நமக்கு மாத்திரம்தான் சொல்லி யாருக்கும் கொடுக்கிற குணமில்லாதவனாய் வாழ மாட்டோம், நாம் இருக்கிறதுலே மோசமானவனாய் இருக்க மாட்டோம், மற்ற பெண்களை கற்பழிக்க மாட்டோம், ஆண்களுடைய வாழ்க்கையை கெடுக்க மாட்டோம், திக்கற்றவர்கள் விதவைகளுடைய வீடுகளை கொள்ளையிட மாட்டோம். நாம் முடிவை அறிந்து கொண்டால் ஒழுக்கமுள்ள ஒரு தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் வாழ முயற்சி செய்வோம். இந்த காணொளியும் இந்த வேதாகமும் இந்த உலகத்தின் முடிவை குறித்து எழுதி வைக்க காரணமும் என்ன தெரியுமா? நீங்க ஒரு நல்ல மனுஷனாய் வாழணும், ஒரு நல்ல மனுஷியாய் வாழணும் என்பதற்காகத்தானே ஒழிய இது ஒரு கட்டுக்கதையோ உங்களை என்டர்டெயின்மெண்ட் செய்வதற்காகவோ கிடையாது. மறுபடியும் சொல்ற, இந்த உலகத்தின் முடிவு நடக்க போவது என்ன என்று உங்களுடைய மனதுக்குள் வந்தால் நீங்கள் முதலும் கடைசியுமாய் தேட வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவமும் வேதாகமும் தான். அந்த முடிவின் வார்த்தைகள் வேதாகமத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஹிந்து, முஸ்லிம், சீக், ஜெயின் என்றல்ல. நீங்க யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். ஆன்லைன் பைபிள் எடுங்க, ஓபன் பண்ணி பாருங்க, அங்க இருக்கிறத வாசிங்க. அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை, குட் டீட்ஸை கொடுக்கும், ஒரு நல்ல தாட்ஸை கொடுக்கும், ஒரு நல்ல வைபை கொடுக்கும், ஒரு நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த எண்ணங்கள் உங்களை பரிசுத்தமாயும் இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகனாயும் உங்களை மாற்றும். இந்த செய்தி ஒரு சிறப்பு காணொளி. இந்த காணொளி வாயிலாக இந்த வருஷத்தின் கடைசியில உங்களோட நான் பேசுவதில பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால், உங்களுடைய இருதயத்திற்கு ஆசீர்வாதமாய், உங்களுடைய இருதயம் விரும்பின வார்த்தைகளை, உங்கள் இருதயம் ஆறுதல் அடையும் வார்த்தைகளை இந்த காணொளி தந்திருந்தால், இது மதத்தை கடந்த ஒரு வார்த்தையாய் நீங்கள் இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், இதை மத சார்பில்லாமல், கடவுள் என்ற அந்த ஒரு 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 துர்குணம் இல்லாமல், அந்த ஒரு தீவிரவாத எண்ணம் இல்லாமல் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. இது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதற்கான ஒரு காணொளி. நான் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.